الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் மேகலாய் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தானது அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்கான மாத்திரமே தகுதியானவன் என்று சாட்சி கூறியதோடு அவனால் அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அடியாரின் திருத்துதரும் சாட்சி கூறுகிறேன். சலாத்தையும் கருணையும் சலாமின் மீதேற்றமும் எம்முயிரில் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை உரிமைகளை பேணி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகில் ஒரு ஆயுள் காலத்தை தந்து மறுமைக்கான தயாரிப்புக்காக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். உலகத்தில் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எவ்வாறு இருந்தாலும் ஒரு மனிதனுடைய இறுதி நிலைமை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஹதீஸிலும் தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஆயுள் கூட கூட ஒரு மனிதனுடைய நாளாந்தம் அவனுடைய வாழ்க்கையில் நாட்கள் கடக்க கடக்க அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அவருடைய நெருக்கத்திற்குரிய நாட்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளை விட மறுநாள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எவ்வளவு காலம் நல்ல மனிதனாக வாழ்ந்தோம் என்பது அல்ல, வாழ்க்கையின் கடைசி முடிவு எவ்வாறு அமைய போகிறது என்பதை பயந்து பயந்து வாழ வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நிலைமையை எவ்வாறு பயந்தார்கள் என்றால், முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி நிலைமைக்காக வேண்டி தனது இறுதி நிலைமை மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார். اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره. يا الله, எங்களுடைய இறுதி நிலைமையை மிக சிறந்ததாக ஆக்கி தருவாயா. 40 வருடம் பள்ளியிலே நம்முடைய காலம் கழிந்தது. பல ஆயிரம் மாணவர்களுக்கு ஓதி கொடுத்தோம். பல நல்ல மக்களை உருவாக்கினோம். நாட்கள் தவறாது, ஒரு வேளை தொழுகை கூட தவறாது முன் சாப்பில் நின்று தொழுதோம் என்பது வாழ்க்கையில் சாதனை அல்ல. நம்முடைய இறுதி நிலைமை எவ்வாறு அமைய போகிறது என்பதுதான் நம்முடைய முழு வாழ்க்கையின் சாராம்சமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம்
ஒரு மனிதனுக்கு இறுதி முடிவு வழங்கப்படுவது அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை வைக்கின்றார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய இறுதி நிலைமை எவ்வாறு அமைகிறதோ அவ்வாறு நான் உங்களுடைய மறுமையும் ஆரம்பிக்க போகிறது. கமா தமூதூன் துஹ்ஷரூன், உலகத்தில் நீங்கள் எவ்வாறு வாழ்ந்தீர்களோ எவ்வாறு மரணித்தீர்களோ அவ்வாறு நான் மறுமையில் எழுப்பாற்றப்படுவீர்கள். உங்களுடைய இறுதி நேரத்தில் அல்லாஹ்வுடைய கடமையை செய்தவர்களாக நீங்கள் மரணித்தால் மறுமையில் அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்றிய மக்களாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். உலகத்தில் தொழுகையை பாழாக்கினால், உலகத்திலே பணம் கெட்டு வாழ்ந்தால், உலகத்தில் அல்லாஹ்வின் கடமைகளை பாழாக்கினால், உலகத்தில் அல்லாஹ்வின் வெறுப்பான விடயங்களை செய்து அடிச்சாட்டியம் செய்து நீங்கள் மரணித்தால் தொழுகை இல்லாதவர்களாக, அல்லாஹ்வின் கடமையை பாழாக்கியவர்களாக, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டவர்களாக மறுமையில் எழுப்பாற்றப்படுவேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டிய ஒன்று இறுதி நிலைமையாக இருக்கிறது. யார் எப்படி வாழ்ந்தாலும் அவருடைய இறுதி முடிவு எவ்வாறு அமையும் என்று தெரியாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைனஹு வ பைனஹா இல்லா திரா, ஒரு மனிதன் சுவர்க்கம் போவதற்கு ஒரு ஜான் இடைவெளி இருக்கும். வெறுமனே ஒரு ஜான் இடைவெளிதான் இருக்கும். ஒரு காலை தூக்கி வைத்து விட்டால் அவன் சுவர்க்கவாதி. வயஸ்பிகு அலைஹில் கிதாப், உலகத்தில் வாழ்ந்த லட்சணம், உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை முறை, இதனால் கடைசி நிலைமையில் அவருடைய வறுமை வாழ்க்கைக்கு சுவர்க்கம் கூட போக முடியாமல் தடைப்பட்டு விடும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய கடைசி நிலைமையை பயப்பட வேண்டும். மௌத் நம்மளை நோக்கி அழைப்பு விடுக்கிறது. கபர்களை நம்மளை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நம்மளை விடையளிப்பிக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் நாங்கள் வயதை எட்ட எட்ட பிறந்த நாள் கொண்டாட்டம் கொண்டாடுவதல்ல, மறுமைக்கான தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய சம்பவத்தை சொன்னார்கள். இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதருடைய, அந்த பெண்மணியுடைய அமல் என்ன, இபாதத் என்ன? அந்த பெண்மணி பகல் முழுவதும் நோன்பு, இரவு முழுவதும் இரா வணக்கம். வாழ்க்கையில் அமல்கள் என்றால் அந்த பெண் தான் முன்னுதாரணம் என்று சொல்லப்படும் அளவுக்கு அந்த பெண்மணி அமல்களால் தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரித்திருந்தார். இரவு வணக்கம், கால்கள் வீங்கும் அளவுக்கு, நெற்றி கருக்கும் அளவுக்கு அல்லாஹ்வின் இரவு வணக்கத்தில் ஈடுபட்ட பெண்மணி. அந்த பெண்மணியின் இபாதத்தில் குறை சொல்ல யாருக்குமே முடியாது. ஆனால் அந்த பெண்மணி தன்னுடைய வாழ்வின் கடைசி காலத்திலே ஒரு பூனையை அநியாயமாக கட்டி வைத்தால், அந்த பூனைக்கு உணவு கொடுக்கவில்லை, அந்த பூனையின் சுதந்திரத்தை பறித்தால், அந்த பூனையின் உரிமையில் கையாளல் செய்தால், அதனால் அந்த பெண்மணி நரகவாதியாக மாறிவிட்டார். அதே நேரம் இன்னும் ஒரு பெண்மணி இருந்தால், அதே காலத்தில் இருந்தவள் விபச்சாரியாக பேர் சூட்டப்பட்டவள், விபச்சார தொடர்போடு சம்பந்தப்பட்டவள். அவளோடு யாராவது ஒருவர் பேசிவிட்டாலும் கூட அந்த மனிதரையும் சேர்த்து இட்டு கட்டி விடுவார்கள். இதனால் அந்த பெண்மணியோடு யாரும் பேசுவதற்கு கூட விருப்பம் கிடையாது. அந்த பெண்மணி ஒரு பாவம், விபச்சாரத்தை செய்துவிட்டு, பாவத்தை செய்துவிட்டு வீட்டை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார். செய்தது பாவம், பாவம் செய்துவிட்டு வீட்டை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறார். வருகின்ற வழியிலே நீர் தங்கி இருக்கும் ஒரு இடத்தில் ஒரு நாய் தாகத்தோடு தனது நாவை வெளியே தொங்க விட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கும் இங்கும் அலைமோதித்திருக்கிறது. அந்த பெண்மணியின் உள்ளத்தில் ஒரு இரக்கம் ஏற்பட்டது. அந்த மிருகத்தின் மீது கருணை உண்டாகியது. தான் அணிந்திருந்த சப்பாத்து போன்ற ஒன்றை கிளட்டி அந்த நீர் தங்குகின்ற இடத்திலே போட்டு தண்ணீரை அள்ளி அந்த நாய்க்கு கொடுத்து அதன் தாகத்தை தீர்த்தார். இதனால் உலகத்தில் விபச்சாரி என்று சொன்னார்கள் மக்கள், உலகத்தில் இவரோடு பாவி என்று சொன்னார்கள் மக்கள். ஆனால்
பாவம் செய்துவிட்டு வரும் வழியில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு அமலை செய்தான். வாழ்க்கையில் கடைசி அமலாக நல்ல அமலில் ஈடுபட்டால் அந்த பெண்மணி சுவர்க்கவாதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த நிமிடத்தில் எவ்வாறு மாறும் என்று தெரியாது. எனவே என்னுடைய இறுதி நிலைமை நாங்கள் பயப்பட வேண்டும். நபிமார்களும் சஹாபாக்களும் பயப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன குறை வைத்தான்? ஆட்சி வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா, செல்வம் வேண்டுமா, மனைவி வேண்டுமா, எல்லாத்தையும் அல்லாஹ் திறந்து கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ, தவஃபனி முஸ்லிமன் வஅலைஹி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னுடைய இறுதி நிலைமையை உன்னுடைய மார்க்கத்தோடு எனக்கு ஆக்கித்தா. இந்த சொத்து செல்வங்களை கைவிட்டு போய்விடும். என்னுடைய இறுதி நிலைமையை கெட்டுவிட்டால், என்னுடைய ஆசிரா பாழாகிவிட்டால் என்னை விட நஷ்டவாதி வேறு யாருமே இருக்க முடியாது. அன்பிலிருந்து அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேர் ஆலாமின் நுபுலா என்ற கிதாபில் பதிவு செய்கிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்க்கையில் எவ்வாறு வாழ்ந்தவர், இஸ்லாத்துக்கு விரோதமாக இருந்தவர், அல்லாஹ்வுடைய தீனை அழிக்க வேண்டும் என்று அலைமோதித்திருந்தவர், அந்த சஹாபி, அந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வாறு மாறியது? வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய கடைசி நிலைமை எவ்வாறு அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜ்அல் மௌத்தனா ஃபீ பலதி ரசூலிக். உமர் ரலியல்லாஹு தஆலா துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு உன் பாதையில் வீர மரணம் வேண்டும். உன்னுடைய தீனுக்காக வேண்டி என்னுடைய உயிர் கொடுக்கப்பட வேண்டும். உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மரணித்த இந்த மதீனாவில் அது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டில் அடிமையாக இருந்த அஸ்லம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி கேட்கிறார், யா கலீஃபா, கலீஃபா அவர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இவ்வாறு துஆ செய்கிறீர்கள், ஆனால் இதற்கு பின்னால் கிலாஃபத்துடைய ஆட்சி, யுத்தம் நடக்க மாட்டாது. இந்த மதீனா அது அபயம் தீர்க்கப்பட்டதாக மாறிவிட்டது. யாருக்கும் இங்கு அடிச்சாட்டியம் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் நடக்க முடியாத ஒன்றை கேட்கிறீர்களே என்று கேட்டார்கள். வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், இவைகளுக்கு இந்த இறுதி முடிவு பதில் சொல்லும் என்று சொன்னார்கள். அந்த அடிமை அஸ்லம் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வாறு வீரமரணம் அடைந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தீனுக்காக வேண்டி, முஸ்லிம்களுக்காக வேண்டி வாழ்ந்த காரணத்தினால், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட வேண்டும் என்று வாழ்ந்ததற்காக வேண்டி அபூ லுப்லுவா என்று சொல்லக்கூடிய கொடியவன் அவர்களை தொழுகையில் இருக்கும்போது கத்தியால் குத்தினான். அதுவே அவருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தது. அந்த மரணம் எந்த மண்ணில் ஆசைப்பட்டார்களோ, நான் மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அதே மண்ணில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மரணத்தை கொடுத்தான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்களும் ஆசைப்பட வேண்டும். நம்முடைய இறுதி நிலைவோ நல்லதாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை நல்ல அமல்களும் செய்திருக்கலாம், ஆனால் அவைகளை வைத்து சந்தோஷப்படுவதல்ல, இறுதி நிலையை பயப்பட வேண்டும். ஆலிமாக இருந்தாலும் சரி, தாயியாக இருந்தாலும் சரி, எந்த மகானாக இருந்தாலும் சரி, கடைசி நிலைமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இலக்காக இருக்கிறது. கடைசி நிலைமை தவறிவிட்டால், கடைசி நிலைமையில் கை போய்விட்டால், நம்மளை போன்ற நஷ்டவாளி வேறு யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இன்றைய குத்துபாவில் யோசிக்க வேண்டும். வாழ்க்கையில் எத்தனை ஆண்டுகளை கடந்திருக்கிறோம், எத்தனை ரமலான்களை கடந்திருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாறி இருக்கிறோமா? கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானதாக மாறி இருக்கிறதா? என்னுடைய அமல் இபாதத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் முன்னேற்றம் உண்டாக இருக்கிறதா? அவ்வாறு இல்லாவிட்டால் நாங்களும் பயப்பட வேண்டியவர்கள். அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் செல்வம் அல்ல, செல்வாக்கு அல்ல, பதவி அல்ல. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அஹப்பல்லாஹு பிஅப்தின்
அல்லாஹ் ஒரு மனிதனை நேசித்தால் அவருக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் அவருடைய மௌத்துக்கு முன்னால் கடைசி நிலைமையை அல்லாஹ் தஆலா அமல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அமல் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ரமலானை நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி அமலாக நினைத்து கழிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் விடையெடுக்கக்கூடிய, நாம் இந்த உலகத்துக்கு பிரியாவிடை கொடுக்கக்கூடிய கடைசி வருடமாக, கடைசி நோன்பாக, கடைசி ரமலானாக, கடைசி இஃப்தாராக, கடைசி குர்ஆன் திலாவத்தாக, கடைசி தராவியாக நாங்கள் விடையெடுக்க வேண்டும். இதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சற்று திருப்பி பாருங்கள். நபி அவர்களுடைய கடைசி காலம் எவ்வாறு கழிந்தது, வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காக அலைமோதியவர்கள். அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி ஷாபான் மாதம் எவ்வாறு இருந்தது தெரியுமா? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் ஷாபானுடைய மாதம் பிறை 15வது இடத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நானும் அவருக்கு பக்கத்தில் ஒட்டிக்கொண்டு தூங்கியிருந்தேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. நான் என்னுடைய கைகளை பொத்திக் கொண்டு பார்த்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கம் இல்லாமல் புரண்டு இருப்பதை இடையிலே நடுநிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எழுப்பாத விதத்தில் மெதுவாக எழுந்து என்னுடைய வீட்டை விட்டு வீட்டினுடைய கதவை திறந்து ஆடை அணிந்து பாதனை அணிந்து சென்று விட்டார்கள். எனக்கு கோபம் வந்தது. என்னுடைய வீட்டில் உறங்க வேண்டிய கணவர், என்னுடைய வீட்டில் என்னுடைய இரவில் கழிக்க வேண்டிய கணவர் இன்னும் ஒரு மனைவியின் வீட்டுக்கு போய்விடுவார் என்ற பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னாலே அனுப்பி நான் பின்னாலே போனேன். சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட சம்பவத்தை சுருக்கமாக சொல்கிறேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நடுநிசையில் சென்றது ஜன்னத்துல் பக்கி என்ற மையவாடிக்கு சென்றார்கள். அங்கே அழைக்கப்பட்ட, தன்னோடு வாழ்ந்து தன்னோடு உறவாடி தன் சபையில் இன்பம் கண்டு அல்லாஹ்வின் தீனுக்காக வேண்டி உயிரை கொடுத்த சஹாபாக்களின் ஜியாரத்துக்காக சென்றிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் தியார், அன்தும் ஸலஃபுனா வ நஹ்னு பில் அஸர். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே மரணித்து அழைக்கப்பட்டிருக்கும் என்னுடைய தோழர்களே, நிலையான வீட்டின் சொந்தக்காரர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் சந்திப்புக்காக வேண்டி வந்து விட்டீர்கள். அன்தும் ஸலஃபுனா, நீங்கள் முன்னேக்கு வந்து விட்டீர்கள், என்னை விட்டு முன்னதாக வந்து விட்டீர்கள். வ நஹ்னு பில் அஸர், இந்த முஹம்மது உங்களோடு வந்து சேர இருக்கிறேன் என்று சொன்னார்கள். வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே வந்து ஒதுங்கி விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது தன்னுடைய மனைவி தன்னை பின்தொடர்ந்து வந்தார் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தூங்கவில்லை, கண்ணை மூடிக்கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தலைமாட்டிலே உட்கார்ந்து தலையை தடாவி, யா ஆயிஷ் அஸித்தி அய்யிபல்லாஹு அலைக்கும் வ ரசூலுஹு, ஆயிஷாவே அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் உனக்கு துரோகம் செய்து விட்டாய் என்று பயந்து விட்டாயா என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் தங்க வேண்டிய இரவில் இன்னொரு மனைவியின் வீட்டுக்கு போனால் அது எவ்வாறு யா ரசூலல்லாஹ் என்னால் சகிக்க முடியும் என்று கேட்டார்கள். அப்போது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா, ஆயிஷாவே, நான் ஜன்னத்துல் பக்கீக்கு போனேன், அங்கே அடக்கப்பட்டவர்களுக்கு சலாம் சொன்னேன், அவர்களுக்கு நான் சலாம் சொல்லிவிட்டு என்னுடைய மரணத்தை நான் அவர்களுக்கு எத்தி வைத்தேன். லா அராஹு இல்லா அஜரி, இது என்னுடைய மௌத்தின் அடையாளமாக காணுகிறேன் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்த கடைசி ஷாபான் மாதம் இவ்வாறு தான் இருந்தது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள்,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய இறுதி ரமலானை கழித்தார்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கழித்த கடைசி ரமலான் மாதத்தில் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். அது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நான் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை குர்ஆனை முழுமையாக ஓதி காண்பிப்பேன். ஆனால் என்னுடைய உள்ளம் விரும்பியது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் 2 விடுத்தம் இந்த குர்ஆனை ஓதி காட்ட வேண்டும் என்பது. அதனால் 2 விடுத்தம் என்னுடைய குர்ஆனை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் ஒப்புவித்தேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅல்லி ஹதர அஜலி லா அராஹு இல்லா ஹதர அஜலி, இது என்னுடைய மௌத்தின் இறுதி காலம் என்று சொன்னார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்கள் கூட கூட மௌத்துடைய பயம் வர வேண்டும், கபருடைய யோசனை வர வேண்டும், மறுமைக்கான தயாரிப்பில் நாங்கள் ஈடுபட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்காக வேண்டி போகிறார்கள். அருமை சஹாபாக்களை கூப்பிட்டு ஒரு முக்கியமான உபதேசத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குது அன்னி மனாசிகக்கும், உங்களுக்கு தேவையான விடயங்களை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். லஅல்லி லா அன்கப ஆமி ஹாதா, இந்த ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு பின்னால், இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் இன்னொரு ஹஜ்ஜோடு இந்த முஹம்மது உங்களோடு சந்திக்கும் வாய்ப்பை இழந்து விடுவார். நான் மௌத்துக்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வரக்கூடிய விடயம், வாழ்க்கையில் பல ஆண்டுகளை கழித்து விட்டோம். ஆனால் எங்களுடைய இறுதி நிலைமை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சவாலாக இருக்கிறது. கடந்த காலங்கள் போயிருக்கலாம், எங்களுடைய காலங்கள் வீண் களியாட்டங்களில் போயிருக்கலாம், மதுவானங்களோடு போயிருக்கலாம், கெட்ட நடத்தையிலே இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் கருணையுள்ளவன், இந்த ரமலானின் அடியார்களை மன்னிக்கின்றான். இந்த ரமலானில் நாங்கள் முடிவெடுப்போம், வாழ்க்கையின் கடைசி ரமலான் என்ற உணர்வோடு இந்த ரமலானை நாங்கள் எதிர்நோக்குவோம். அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல், நாங்கள் 5 கால தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை பாழாக்கிவிட்டு கடையில் அலைகின்றோம், உத்தியோகம் என உலா வருகின்றோம், குடும்பம் என கும்பல் அட்டம் அடிக்கின்றோம். நாங்கள் மூத்தாகிவிட்டால் நம்முடைய குடும்பம் வராது, நம்முடைய செல்வம் வராது, நம்முடைய பதவி வராது, எங்களுடைய பெயரை கூட கலட்டி விடுவார்கள். நம்முடைய பெயர் அன்றைய தினம் மையத் என்று அழைக்கப்படும். ஏமா நாம் மரணித்து விட்டால் நம்முடைய வீட்டில் கூட நமக்கு இடம் கிடையாது, நம்முடைய பிள்ளைகள் கூட நம்மளை இடம் தர மாட்டார்கள், மனைவி கூட அதற்கு இடமளிக்க மாட்டார், ஊர் மக்கள் கூட அதனை ஆதரிக்க மாட்டார்கள். போதானால் அவருடைய இடம் மையவாடிதான். அந்த மையவாடியில் நாங்களும் போய் உறங்க இருக்கிறோம். அந்த மையவாடியில் நிம்மதியாக உறங்குவதற்கு நம்மிடத்தில் என்ன தயாரிப்பு இருக்கிறது? தொழுகையை சரியாக நிறைவேற்றிருக்கிறோமா? 5 கால தொழுகைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோமா? அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் உள்ள தொடர்பு சீராக உள்ளதா? அல்லாஹ்வின் கடமைகளை சரியாக செய்திருக்கிறோமா? இன்றை செய்திருக்கிறோம் சகோதரர்களே. வாழ்க்கையில் நாங்கள் எதுவுமே கொண்டு வந்தவர்களும் அல்ல, ஒன்று போக போவதும் அல்ல. வெறும் கையோடு வந்தோம், வெறும் கையோடு போயிருக்கிறோம். நாங்கள் மௌத்தாகிவிட்டால் நம்முடைய எதுவுமே வராது. நம்முடைய அமலும் நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக செய்த இபாதத்தில் மட்டுமே அங்கே வரப்போகிறது. அங்கே வைத்தால் வலதும் மண், இடதும் மண், மேலும் மண், கீழும் மண், எல்லா புறத்திலும் மண்ணால் எங்களை நிரப்பி வைப்பார்கள். அந்த கபரில் முன்கர் நக்கீருடைய கேள்விக்கு நான் தயாரா? என்னுடைய தொழுகை தயாரா? என்னுடைய நோன்பு தயாரா? என்னுடைய குர்ஆன் திலாவத் தயாரா? என்னுடைய ஸகாத் தயாரா? இன்னத்தை செய்திருக்கிறோம் சகோதரர்களே. அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானை அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, ஊர் மக்கள் ஒதுக்கி வைக்கட்டும்,
அரசாங்கம் தடை விதிக்கட்டும். அல்லாஹ் சொல்கிறான், நீ கண்ணீர் சிந்தி கதறி கல்வான் என்னிடத்தில் மீண்டு வந்தால் நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் மன்னிப்பு கொடுப்பதில்லை. ஒன்று முதலில் அவர் தொடர்ந்தும் அவர் போதை வஸ்தோடு சம்மதம் இருக்கிறார். இரண்டாவது தன்னுடைய இரத்த பந்தங்களை துண்டித்து வாழ்கிறாள். தாயோடு தகப்பனோடு தன்னுடைய உடன் பிறப்புகளோடு மனைவியோடு பிள்ளையோடு யாருக்கு உறவில்லையோ இவரின் தன்னுடைய இரவில் கண்ணீர் வடித்து கதறினாலும் அல்லாஹ் கருணை கொண்டு பார்க்க மாட்டான். எனவே இந்த இரண்டு பாவத்தையும் தவிர அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். எனவே அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் சிறப்பாக கழிப்போம், அதற்காக திட்டமிடுவோம், அதற்கான வழிபாடுகளை அமைப்போம். நமக்கு இந்த முறை இஅ்திகாஃபில் சம்பூர்ணமாக கலந்து கொள்வோம். தராவீஹ் தொழுகையை நாங்கள் சம்பூர்ணமாக பங்கெடுக்க வேண்டும். குர்ஆனை ஓதுவோம். குர்ஆன் ஓத தெரியா விளங்குதில்லை, அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். மனிதனுடைய தேற்றத்தை குர்ஆன் ஓத தெரியாது, பரவாயில்லை, வெட்கப்பட வேண்டாம். ஒரு மூளையை பிடித்து உட்கார்ந்து குர்ஆனை வெறுத்து ஒவ்வொரு வரியாக வெறுமனை கண்ணால் பாருங்கள், வெறுமனை கண்ணால் பாருங்கள். உங்களுடைய உள்ளம் ஓத தெரியாதே என்ற கலங்கள் அல்லாஹ் உங்களை சுவர்க்கவாதியாக மாற்றுவார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே விடயத்தையும் நாங்கள் கவனம் செலுத்துவதோடு நம்முடைய மருதமனை மண்ணில் பல நலவுகள் கருதி சில விடயங்களை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் மருதமனை கிளை பள்ளிவாசல்கள் சம்மேளனம் ஊரினுடைய முக்கிய பிரமுகர்கள் அரச மட்ட அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, தீனுக்காக அவைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம். நமக்கென்று ஒரு தெளிவான அழகான முறையிலே ஒரு கல்வி திட்டத்தை இந்த ரமலானுடைய மாதம் அறிமுகம் செய்கிறார்கள். எனவே அன்பார்ந்த புத்திஜீவிகளே, என்னுடைய அருமை ஆசான்களே, நாங்கள் எல்லோரும் அதற்கு ஒரு அழகான ஒத்துழைப்பை வழங்குவோம். அதே நேரம் குறிப்பாக சனிக்கிழமை நம்முடைய ஊரிலே படிக்கக்கூடிய அத்துணை பெண்களும் பகுதி நேர பாடசாலைக்கு செல்லும் போது கட்டாயம் பாடசாலை சீருடையை அணிந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு முக்கிய ஒரு வேண்டுகோளையும் இன்றைய தினத்தில் உங்களிடத்தில் நான் இந்த ஜமியத்துல் உலமா சபை சார்பாக முன்வைக்கிறேன். இதனால் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள் கடந்து வந்த பாதைகள், அவைகளால் நாம் எங்கள் சமூகத்துக்கு ஏற்பட்ட விரிசல்கள் ஊரே உலகமே ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றமாக எம்மை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு காலம் பதில் சொல்ல வேண்டும். எந்த ஊரில் இருந்து நாங்கள் பிறந்து வளர்ந்திருக்கிறோமோ அதே ஊரில் இருந்து நல்ல செய்திகளை இந்த உலகத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா, யாருடைய பாவங்களை மன்னிப்பாயா, தங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்துடுவாயா, தங்கள் உடல் பிறப்புடைய பாவத்தை மன்னிப்பாயா, அல்லாஹ் எங்களுடைய தாய் தாப்பருடைய பாவத்தை மன்னிப்பாயா, யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமாருடைய பாவத்தை மன்னிப்பாயா, பூரா உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயா. அல்லாஹ் இந்த சங்கியான ரமலானை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் நாங்கள் பாவிகள். யா அல்லாஹ் திரைக்கு மறைவுக்கு பின்னால் நாங்கள் செய்த பாவங்கள் ஏராளம். யா அல்லாஹ் அவ் அனைத்தையும் நீ தயார கண்ணை கொண்டு மன்னிக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்றைய குத்துபாவில் இருந்து என்னுடைய வாழ்க்கையை திருப்பு முடியாத அனைவருக்கும் ஆக்கித்தாயா அல்லாஹ். தொழுகையில் பேறுதலை தாயா அல்லாஹ், குர்ஆன் திலாவத்தை இன்பத்தை தாயா அல்லாஹ், அங்கீகாரம் உள்ள நோன்பாளர்களுடைய நோன்புகளை ஆக்கித்தாயா அல்லாஹ், இரா வணக்கத்துக்குரிய சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்தெந்த பெற்றார்கள் நாம் கபராளியாகிவிட்டார்களோ, உறவினர்கள் எல்லாம் கபராளியாகிட்டார்களோ அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயா. யா அல்லாஹ் நரகத்தின் படுகொலையை விட்டும் அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாயா. எங்கள் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயா. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.